இன்று செவ்வாய்க்கிழமை கிருத்திகையும் சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருப்பது மிக மிக விசேஷமானது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அற்புதமான செவ்வாய்க்கிழமை என்று இது வந்திருப்பது மிகவும் அற்புதம் நண்பர்களே. இன்று காலையிலேயே எழுந்து நீராடி முழு நேரம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், கந்தர் கலிவெண்பா, சண்முக கவசம், முருகன் மந்திரங்கள், முருகன் சோஸ்திரங்கள், முருகனுடைய புராண வரலாற்று கதைகள் ஆகியவற்றை படிக்கலாம். கிருத்திகள் ஒருமுறை முருகன் கதையை படித்தாலும் முருகனுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது நியதியாகும். கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதல் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நம் முருகன் ஆலயம் சென்று பெருமானுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி 6 முறை கோயிலை வலம் வந்து உங்கள் கோரிக்கைகளை மனதாக வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக என் அப்பன் முருகன் அடுத்த கிருத்திகைக்குள் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். நண்பர்களே, உங்களுக்கு முருகரை பிடிக்குமா? நீங்கள் முருகருக்கு விரதம் இருந்திருக்கீங்களா? கிருத்திகை கோயிலுக்கு போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.